சாபம்னா என்னது? யாராட்டி சாபம் கொடுத்தாங்கன்னா, நமக்கு அது பிரச்சனையாக அமையுமா? நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்ட முன்னேற்றம்ங்கிறது போக முடியாதா? அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வியாக இருந்தது. நான் நேரா பயணம் பண்ணின்ருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில. யாரையும் நான் நோகடிக்கல. ஏதோ ஒரு நிகழ்வுகளால நான் ஒரு பெரியவங்களையோ, இல்லன்னா ஒரு தவறுதலாக ஒரு சின்ன குழந்தையோ என் மூலமாக கீழ விழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு நான் பொறுப்பான்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நான் கவனம் தவறாமல் நடந்தது. 2வது அந்த குழந்தையும் இடிச்சதுனால விழுந்துருச்சு. இது ஒரு சிறு தவறு மட்டுமே. இது பெரியவங்க யாரோ இதே மாரி நடந்துருச்சுன்னா, "கண்ணு முன்னு தெரியாம இடிச்சுட்டு போறியே! நீ எல்லாம் இப்படி இருப்பியா?" நெறைய வார்த்தைகள் நெறைய பயன்படுத்துவாங்க. தெரியாமல் ஒரு செயல் செய்ததுக்கு என் மேல பிரச்சனை இருக்குதானா, அந்த இடத்துல எனக்கு இவர்கள் மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்கணும் அப்படிங்கிறது கர்மா. நான் அத அந்த இடத்துல வாங்கி தான் தீரணும். அனுபவிச்சு தான் தீரணும். அத மாத்த முடியாது. சாபம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு நடக்காம அந்த நிகழ்வை தடை செய்வதாக நெறைய செயல்கள்ங்கிறது ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரி பண்ணிட்டு ஒரு இடத்துல அது தெளிச்சு விடுவாங்க. அது நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, அது சரியா இருக்காது. எனக்கு அது சேருமானா, அந்த நிகழ்வுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. என்ன அறியாமலேயே ஒரு செயல் நடந்ததுன்னா, அதற்கு நான் பொறுப்புங்கிறது கிடையாது. அந்த வேதனை வலி என்ன சேருமானா, கண்டிப்பா கிடையாது. இப்ப இந்த சாபம்ன்றதுமாங்கல்ல, இது மாரி தான்.